பாவத்தை மறுதலிக்க வைத்து, பாவத்தை செய்ய வைத்து, மறுதலிக்க வைத்து உன் வாழ்வாதாரத்தை கெடுக்க நினைக்கிற அந்தகார பின்மாற்ற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு உங்களை விட்டு வெளியேறி போவதாக. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நீ மறுதலிச்சது என்னவோ 3 தடவை தான், செஞ்சது என்னவோ 3 தடவை தான். ஆனா கர்த்தர் உன்னை கொண்டு 3000 பேரை ஆசீர்வதிக்கிறார், 3 லட்சம் பேரை ஆசீர்வதிக்கிறார், 30,000 பேரை ஆசீர்வதிக்கிறார். 3000 மேற்பட்ட ஜாதிகளை கர்த்தர் உன் அண்டை கொண்டு வரும்படி தான் கர்த்தர் உன் மீது ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். ஆமென். இன்றைக்கும் பேதுரு மேலதான் சபை கட்டப்படுது, திருச்சபை பேதுரு மேலதான் கட்டப்படுகிறது. இன்றைக்கும் திருச்சபையிலே 3000 ஏராளமான 3000 பேர் திருவிருந்து எடுக்கிறார்கள், ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். இன்றைக்கும் அவன் பேரிலே கட்டப்பட்ட ஆலயங்களிலே கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஜன கூட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரே. இதற்கு பெயர் என்ன? உருக்கமான இரக்கம்.